என் அன்பு குழந்தையே, உனக்கு இந்த ஓம் சக்தி நல்லதொரு செய்தியினையும் நல்ல வாக்கினையும் சொல்ல ஓடோடி வந்திருக்கின்றேன். இதை தவிர்த்து விடாமல் முழுமையாக கேள் என் செல்லமே. என் தங்க பிள்ளையே, நமக்கெல்லாம் நல்ல காலம் பிறக்காதா? நமக்குள் சோதனைகள் எல்லாம் எப்போது முடியும்? நல்ல நேரம் பிறக்கப் போவது எப்போது என்று யோசித்து கொண்டே இருக்கின்றாய். என் அன்பு குழந்தையே, இந்த ஓம் சக்தி அம்மா உன்னுடைய எதிர்காலம் என்னவென்று கணித்துவிட்டு தான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, என்ன அறிவுறுத்துகின்றது என்றால், என் குழந்தையே என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நீ இப்பொழுது பட்டிருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு நிலையானது அல்ல. நீ நிச்சயமாக உயர்ந்த நிலையை அடையக்கூடிய சூழ்நிலைதான். ஆனால் அதற்காக உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற சோதனைகள் தான் அதிகமாக இருக்கின்றது. அதற்காக நீ கலங்க வேண்டாம். இதோடு முடிந்து விடுமோ வாழ்க்கை என்ற அச்சத்தில் நீ இருக்கின்றாய். பல குழப்பங்களை தாங்கிக் கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய குழப்பங்களும் உன்னுடைய அச்சங்களும் உன்னை விட்டு நிச்சயமாக போகும் காலம் மிக விரைவிலேயே வரும். இப்பொழுது வருகின்றது என்று சொல்லவில்லை. ஆனால் உன்னுடைய காலமும் நேரமும் கூடி வரும்பொழுது நிச்சயமாக உனக்கான நல்ல காலம் அங்கே பிறக்கும். இதுவே முடிவு என்று நீ எண்ணக்கூடாது. உனக்கான தொடக்கம் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. அங்கே அது இன்னும் கொஞ்ச தொலைவில் தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அப்போது நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பல மாற்றங்களும் பல சிறப்புகளும் உன் வாழ்க்கையில் ஏற்படும். உனக்காக ஏதோ ஒரு வழி இருக்கின்றதென்று நீ நினைத்துக்கொள். அது உன்னை பல நிலைகளில் மாற்றங்களை ஏற்படுத்தி வாழ்க்கையின் உயரத்திற்கே உன்னை கொண்டு செல்லும். என் அம்மா, நான் நினைப்பதையெல்லாம் நடத்தி தாருங்கள் என்று நீ என்னிடம் பலமுறை வேண்டி இருக்கின்றாய். ஆனால் உன் தாய் நான் உனக்கு சிலவற்றை நிறைவேற்றி தந்திருப்பேன், சிலவற்றை இன்னும் நிறைவேற்றாமல் வைத்திருப்பேன். அதற்கெல்லாம் காரணம் நான் இப்போது சொல்வதுதான். என் குழந்தை நிச்சயமாக நினைத்ததை அடையும் தகுதி பெற்றவன்தான். ஆனால் அதற்காக கால நேரம்தான் உனக்கு இன்னும் வரவில்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி என் குழந்தை, நிச்சயமாக நீ வருந்த வேண்டாம் என் செல்லமே. அந்த கால நேரம் கூடி வரும் நேரம் வந்துவிட்டது. எந்த காரியத்தை எடுத்தாலும் நிம்மதி இல்லாமல் நீ தவிக்கின்றாய். எதை செய்தாலும் அங்கே உனக்கு பிரச்சனைகள் தான் என்று நீ மனம் வருந்தி கொண்டிருக்கின்றாய். ஆனால் என் குழந்தையே, அது எல்லாம் உன்னை சோதிப்பதற்காக நடந்தது தானே தவிர உனக்கு நிரந்தரமான சோதனைகள் அல்ல. உன் சோதனைகள் எல்லாம் முடிய போகின்றது. உனக்கு இந்த சோதனைகளை தந்தவர்கள் இன்று பல சோதனைகளுக்கு ஆளாகி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அது உன் கண்முன்னே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. என் தங்கமே, உன்னோடு பயணிக்கின்ற எல்லோரும் உண்மையானவர்கள்தான். இன்னும் எத்தனை சோதனைகளை சந்தித்தாலும் உனக்கு கிடைத்திருக்கின்ற நண்பர்கள் உண்மையானவர்கள். யாருமே உனக்கு மனதளவால் கூட துரோகம் செய்ய நினைக்காதவர்கள். என் குழந்தையின் மனம் வெள்ளந்தி போன்றது. நீ யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் ஒருபோதும் செய்ய நினைக்க மாட்டாய். உதவி என்று கேட்டு வந்தவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கின்ற கைதான் என் குழந்தையின் கை. என் குழந்தை, எத்தனை நல்ல உள்ளங்களுக்கு பல உதவிகளை செய்திருக்கின்றாய். யாருமே இதுவரை உன்னை சாபம் விட்டதில்லை. எல்லோருமே நீ நன்றாக வாழ வேண்டும் என்றுதான் வாழ்த்தி இருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்த்துக்கள், உன்னுடைய புண்ணியங்கள் உன்னை நிச்சயமாக நல்ல நிலைக்கு கொண்டு செல்லும். நீ மற்றவர்களுக்கு கொடுக்க இயலவில்லை என்றால் நிச்சயமாக வருத்தம் கொள்வாய். உன்னுடைய மனது அவ்வளவு இலகிய மனது. என் குழந்தையின் மனதினை புரிந்து கொண்டவர்கள் உன்னை தவறாகவும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதை கூட அறியாமல் நீ அவர்களுக்கு உதவி செய்து இருக்கின்றாய். என் குழந்தையே, நீ எந்த பாதையை தேர்ந்தெடுத்தாயோ அந்த பாதை நல்ல பாதைதான். நிச்சயமாக அதுதான் உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு செல்லவும் போகிறது. சரியான பாதை அல்ல என்று உன்னோடு இருந்து உன்னை குழப்புவதற்கும் நிறைய பேர் இருக்கின்றார்கள். அதனால் யாருடைய பேச்சுக்கும் காது கொடுத்து வாங்காமல் நீ இப்போது செல்கின்ற பாதையில் சென்று வா என் தங்கமே. உனக்கான வெற்றியை நான் உனக்கு அங்கே வைத்திருக்கின்றேன். நீ அதை அடையும் வரை நீ அந்த பாதையிலேயே பின்வாங்காமல் சென்று கொண்டிரு. நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். உன் வாழ்க்கை நீ நினைத்தது போன்று மட்டும்தான் உனக்கு அமையும். உன்னுடைய நல்ல குணமும் யாருக்கும் தீங்கும் கனவில் கூட நினைக்காத உன்னுடைய எண்ணங்களும் நேர்மறையான சிந்தனைகளும் நிச்சயமாக செழிப்பாகத்தான் உன்னுடைய வாழ்க்கையை செழிப்பாக தான் வைக்கும். உன்னை என்றும் தாழ்ந்து விடாது. உன்னை என்றும் உயர்த்திதான் வாழ வைக்கும். நீ முடிந்து போய் விட்டதென்று நினைக்கின்ற காரியங்கள் எல்லாம் இனிமேல் உனக்கு தொடங்கப் போகின்ற காலம் வந்துவிட்டது. எல்லாம் துளிர்க்கும் நேரமும் நீ நிச்சயமாக உன் மனதிற்குள் சுறுசுறுப்பாக இருக்கின்ற காலம் இது. ஆனால் இனிமேல் உன்னுடைய சோர்வுக்கெல்லாம் நல்ல பதில் கிடைக்கும். இனி நீ நன்றாக உழைக்க வேண்டும், ஓடி ஓடி சம்பாதிக்க வேண்டும், நம் குடும்பத்திற்கு நல்லது செய்ய வேண்டும், நம்மை நம்பி இருப்பவர்களை காப்பாற்ற வேண்டும், யாருக்கும் எந்த துரோகமும் செய்யக்கூடாது என்றெல்லாம் மனதிற்குள் ஒரு வைராக்கியத்தை வைத்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் உண்மையில் நீ நினைக்கின்ற வேளையில், அம்மா, இதெல்லாம் நான் செய்ய நினைக்கும் போது எனக்கு மட்டும் ஏன் எந்த வசதியும் இல்லாமல் எல்லா கஷ்டங்களும் எனக்கு மட்டும்தான் வந்து கொண்டிருக்கின்றது என்று நீ வருத்தத்தில் ஆழ்கின்றாய்.
என் குழந்தையே, உன்னுடைய சிந்தனை கஷ்டங்களும் காரணம் நீ நல்ல குழந்தையாக இருப்பதுதான். நல்லவர்களை இன்று இருப்பவர்கள் நிச்சயமாக சோதித்துதான் பார்ப்பார்கள். பல சோதனைகளுக்கு உன்னை ஆளாக்க நினைக்கின்றார்கள். ஆனால் உன் தாய் நான் உனக்கு துணை இருக்கும் பொழுது இனி எல்லா சோதனைகளையும் முறியடித்து உன்னை நல்ல நிலையில் நான் கொண்டு வந்து விடுவேன். இப்போது இருக்கின்ற காலம் மாறப்போகின்றது. இனி நடக்கப் போவது உனக்கான காலம், உனக்கான விடியல்தான் இனி ஆரம்பிக்கப் போகின்றது. உன் தாயானவள் என் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றாய் அல்லவா? உன் விதியினை நான் திருத்தி அமைக்கின்றேன். இனி நடக்கின்றதெல்லாம் உனக்கு சாதகமாகத்தான் இருக்கும். நீ எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதெல்லாம் உனக்கு துலங்கப் போகின்றது. உன்னுடைய எதிர்காலம் நீ நினைத்தபடியே நினைத்த உச்சத்தை அடைந்து நீ உன்னுடைய வாழ்க்கை துணையை நீ விருப்பப்பட்டபடியே கிடைக்கப் பெற்று பேரும் புகழும் சிறப்பாக நீ வாழப் போகின்றாய். எதை கண்டும் நீ கலங்க வேண்டாம். நீ எங்கு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அங்கு சென்று நீ வேலை பார்ப்பாய். உன்னுடைய கனவுகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி நான் தருகின்றேன். என் குழந்தையே, இன்று முதல் உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். எந்த தீங்கும் உனக்கு நடக்காது. அது உனக்கு பிறப்பிலேயே எழுதப்பட்ட விதி. அதனால் இப்பொழுது நடக்கின்றது என்பதற்காக எதிர்காலத்தை கண்டு பயப்படாதே. இனிமேலாவது துணிச்சலோடும் தைரியத்தோடும் மன வலிமையோடும் உன்னுடைய பிரச்சனைகளெல்லாம் எதிர்கொண்டு அனைத்தையும் உடைத்துவிட்டு வெளியே வா. நான் இருக்கின்றேன் உன்னை காப்பாற்றுவதற்கும் உனக்கு கை கொடுப்பதற்கும். உன் ஓம் சக்தியானவள் உன்னை என்றென்றும் உறுதுணையாக இருந்து நல்ல வழி நடத்தி நீ எதிர்கால வாழ்க்கையை நல்லபடியாக அமைத்து தருவதற்கு என்று உனக்கு நான் பல வாக்குறுதிகளை நான் தந்திருக்கின்றேன். பின்னும் எப்பொழுது இந்த அம்மாவை நம்பி உன்னுடைய வாழ்க்கையை என் கைகளில் தந்தாயோ உன் தாயானவள் இனி உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடத்தி தருவேன். இப்பொழுது நீ என்னை நம்பி வந்திருக்கின்றாய். உன் தாயானவள் அதுவும் உனக்கு இனிமேல் சிறப்பாகவே செய்து கொடுக்கின்றேன். உன் எதிர்கால வாழ்க்கை கஷ்டங்கள் இன்றி, துன்பங்கள் இன்றி, எதிரிகள் இன்றி, எதிர்மறை எண்ணங்கள் இன்றி நல்ல நிலையில் இருப்பாய் என்று உன்னுடைய நல்ல வாழ்க்கையில் இனி நல்லதே நடக்கும் என்று உன் தாயானவள் உனக்கு உறுதுணையாக இருக்கும்போது நீ எதற்கும் கலங்க வேண்டாம். எதை கண்டும் அஞ்ச வேண்டாம். உன் ஓம் சக்தி ஆனவள் எதிரிகளை தூக்கி எறிந்து விடுவேன் என்று நீ நம்பிக்கையோடு இரு. உன் வாழ்க்கையில் எதிரியானவர்கள் என்று உன் கண்களுக்கு புலப்படாமலே சென்று விடுவார்கள். உன்னை கண்டு இனி அவர்கள் பயப்பட போகின்றார்கள். என் செல்ல பிள்ளையே, உன் ஓம் சக்தி தாய் உன்னோடு பேச வந்துள்ளேன். எனது அன்பு பிள்ளையே, இப்பொழுது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன் வாழ்வில் வரப்போகும் நேரம் வந்துவிட்டது. நீ நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கப் போகிறது என்று நான் சொன்னால் உன்னால் நம்ப முடிகிறதா? ஆனால் இதுதான் உண்மை என் செல்லமே. நீ நல்லபடியாக உன் வாழ்க்கையை வாழப்போகின்றாய். உன் கஷ்டங்கள் எல்லாம் மறைந்து போகப் போகிறது. உன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் என்னிடம் சொல்லிவிட்டு நீ மனநிறைவோடு உன் வாழ்க்கையை வாழப்பார். என்னையே நம்பியிருக்கும் உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என் செல்லமே. உன் எதிர்காலத்தை பற்றி ஏன் இப்படி நினைத்து நினைத்து கவலைப்படுகின்றாய்? உன்னுடன் நான் இருக்கும் பொழுது எல்லாமே உனக்கு நல்லதாக தானே நடக்கும். நீ கவலைப்படும் போது உனக்கு ஆறுதலாக நான் இருக்கின்றேன் என்பதை மறவாதே. ஒரு முறை என் புன்னகை பூத்திருக்கும் இந்த முகத்தை பார். உன் கவலையெல்லாம் மறைந்து பஞ்சாய் பறந்துவிடும். நீ செல்லும் பாதையில் உன்னுடைய வாழ்க்கை பயணத்தை நான் தானே உனக்கு வழிகாட்டியாக இருக்கின்றேன். உனக்கு தேவையானது எல்லாவற்றையும் என் ஆசீர்வாதத்தோடு உனக்கு நான் கொடுப்பேன். அதற்காக நீ மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன் வாழ்வில் வந்து சேரப்போகிறது. ஏற்கனவே உன்னை உன் மனதில் நினைத்து வைத்திருக்கும் அத்தனை ஆசைகளையும் கனவுகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றதான் போகின்றேன். உனக்கு பிடித்த எல்லாவற்றையும் நிச்சயம் உனக்கு கிடைக்கும்படி நான் செய்கின்றேன். எல்லா விஷயங்களிலும் என் ஆசீர்வாதத்தோடு நான் உனக்கு நடத்தி கொடுக்கின்றேன் என் செல்லமே. ஆனால் நல்லது நடக்கும் என்று நம்பிக்கையோடு நீ உன் மனம் தளராமல் இருக்க வேண்டும். நிச்சயமாக உன் கைகளில் எல்லாவற்றையும் நானே கொண்டு வந்து தருவேன். உன் கவலை என்ன என்பதை அறிந்த நான் அதை எப்படி உனக்கு சரி செய்யாமல் இருப்பேன் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய்? தேவையில்லாமல் வருத்தப்பட்டு காலத்தையும் நேரத்தையும் வீணடிப்பது மட்டுமல்லாமல் உன் உடலையும் சேர்த்தல்லவா வருத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றாய்? உனக்கு நல்லது நடக்கும்படி நான் செய்கின்றேன் என்று நான் சொல்வதில் உனக்கு நம்பிக்கை இல்லையா? கஷ்டமான வாழ்க்கை மாற வேண்டும் என்றுதானே நீ என்னை நோக்கி வந்துள்ளாய். பிறகு ஏன் கவலைப்பட்டு கொண்டே இருக்கின்றாய்? என் செல்லமே, உன் பிரச்சனைகளை நான் சரி செய்கின்றேன். நீ நினைத்ததெல்லாம் நான் நடத்தி காட்டுகிறேன். நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை ஒருபோதுமே வீண் போகாது. நான் சொல்வதையெல்லாம் கொஞ்சம் காது கொடுத்து கேள் என் செல்லமே. எதையும் நினைத்து கண்ணீர் வடிக்காதே. அது இன்னும் உனக்கு அதிக கவலையை தான் உண்டாக்கும். எல்லா பாரத்தையும் என் மீது சுமத்தி விட்டு மனநிறைவோடு இரு. உனக்கான அதிர்ஷ்டம் இப்போது உன் வீடு தேடி வந்துள்ளது. நான் தருவதை தட்டிவிடாமல் மனமகிழ்வோடு பெற்றுக்கொள். நான் கொடுக்கும் விஷயங்களை, நான் உனக்காக செய்யும் விஷயங்களும் எல்லாமே உன் நன்மைக்காக மட்டும்தான்.
என் அம்மா ஓம் சக்தி எனக்கு கொடுப்பாள் என்று நம்பிக்கையோடு இருந்தால் நீ நினைத்தது நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் அதற்குள்ளாகவே அவசரப்பட்டு இன்றே கேட்பதென்று இன்றே கிடைத்துவிடும் என்று நினைத்தால் அது எப்படி முறையாகும்? செடியை நட்டு தண்ணீர் நட்ட உடனே அது பெரிய மரமாக வந்துவிட்டதா என்ன? அதற்கான கால நேரம் வந்தால்தான் அது மரமாகும். அதுபோல நீ நினைத்தது நிச்சயம் நடக்கும். கால தாமதமாகும். நீ எதிர்பாராத சமயத்தில் அத்தனையும் உனக்கு நடத்தி கொடுத்து இன்ப அதிர்ச்சியுடன் கூடிய சந்தோஷத்தை உனக்கு நான் தருவேன். உன் வாழ்வில் நான் உண்டாக்குவேன். நீ உன் மனதில் வேண்டியதெல்லாம் இப்பொழுது உன் வாழ்வில் கிடைக்கத்தான் போகிறது. எத்தனை முறை என்னிடம் வேண்டியதெல்லாம் எத்தனை முறை நான் உனக்கு செய்து கொடுத்திருக்கின்றேன். அதையெல்லாம் மறந்துவிட்டு இப்பொழுது மட்டும் ஏன் எதுவுமே நடக்காதென்று கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? உன் ஆசைகள் நிச்சயம் நிறைவேறும். என் வாக்கு ஒருபோதும் பொய்யாகாது. நம்பிக்கை இழக்காமல் எல்லாமே நன்மைக்கே என்று உன் வாழ்க்கையை வாழப்பார் என் செல்லமே. உன் வாழ்வில் வரும் துன்பங்களை நினைத்து ஒருபோதும் வருந்தாதே. அத்தனையும் சரி செய்து உன் வாழ்வில் நன்மைகளை கொண்டு வர வேண்டியது எனது கடமை. இப்பொழுது இருக்கும் நிலைமையை கூடிய விரைவில் நான் சரி செய்து உன் வாழ்வை சந்தோஷம் நிறைந்த நிலையாக மாற்றுகிறேன். நீ நினைக்கும் எல்லா விஷயங்களும் இனி ஒவ்வொன்றாக உன் வாழ்வில் நடக்கத் தொடங்கும். நீ பட்ட அனைத்து துன்பங்களும் முடிவுக்கு வந்துவிட்டது என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு நொடிக்கும் நிச்சயம் நான் வெற்றியை கொடுப்பேன். என் பிள்ளையான உன் முகம் வாடி இருந்ததால் தான் இதை கேட்க வேண்டும் என்று மேல்மருவத்தூரில் இருந்து நான் உன்னுடன் பேச வந்துள்ளேன். உன் மனக்குழப்பங்கள் எல்லாவற்றையும் தீர்த்து வைத்து உனக்கு தெளிவையும் கொடுக்கின்றேன், சந்தோஷத்தை கொடுக்கின்றேன். கவலைப்படாமல் இரு. உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்கும்போது எல்லோரிடமும் நீ சந்தோஷமாகத்தான் பேசப் போகின்றாய். இப்போதெல்லாம் உன் மனதிற்குள் தேவையில்லாத பயமும் தயக்கமும் கலக்கமும் குழப்பமும் நிறைய இருப்பதால் நீ முன்பு போல யாரிடமும் சந்தோஷமாக சிரித்து பேசுவது கிடையாதென்பது எனக்கு தெரியும். எல்லோரிடமும் உண்மையான அன்பும் பாசத்துடனும் இருக்கும். யாருக்கும் எந்த தீங்கும் நினைத்தது கிடையாது. ஆனால் உன் மனம்தான் இப்படி உன்னை பாடாய் படுத்துகின்றது. நீ என் பிள்ளை அல்லவா? நீ நிச்சயம் உனக்கானது நான் செய்து கொடுப்பேன். என் அன்பு குழந்தையான உன் நல்ல மனதிற்காக மிகச் சிறப்பான பரிசை கொடுக்க விரும்புகிறேன். அதற்காக தான் இந்த அதிர்ஷ்டத்தை உன் வாழ்வில் கொண்டு வரப் போகின்றேன். சில காலமாகவே நீ நிலையாக இல்லை. உன் மனதில் பல குழப்பங்களை போட்டு சுமந்து கொண்டிருக்கின்றாய். அதை நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு வேதனை அடைகின்றாய். உனக்கான நல்ல நேரம் வரப்போகிறது என் செல்லமே. உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்குமோ கிடைக்காமல் போய்விடுமோ என நீ மனக்குழப்பத்தில் இருப்பதை நானே பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். என்னை நம்பு, எல்லாம் உனக்கு நல்லபடியாக நடக்கும். கஷ்டங்களை மட்டும் பார்த்து கொண்டிருந்த உன் வாழ்க்கையில் இனி கஷ்டங்களை விலக்கி மகிழ்ச்சி வரும்படி செய்கின்றேன். உனக்கான சரியான நேரம் வரும்பொழுது கண்டிப்பாக நான் உனக்கு காட்சி அளிப்பேன். எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடந்து முடிந்தால் நான் இனி உன் ஆலயத்திற்கு வந்து போகின்றேன் அம்மா என்று நீ எனக்கு வாக்கு கொடு. எப்படி வேண்டுமானாலும் உனக்கான விஷயங்கள் எல்லாவற்றையும் நல்லபடியாக நடக்கிறது என்பதை நீ கண்குளிர காணத்தான் போகின்றாய். உன்னுடன் நான் இருக்கும் வரையிலும் உனக்கு தோல்வி என்பதே கிடையாது செல்லமே. நானே உன் வாழ்க்கையை சிறப்பாக்கி தருகின்றேன். வருந்தாமல் எதிர்கொள்ளும் விஷயங்களை எல்லாம் எதிர்நோக்கி காத்திரு. யார் உனக்கு என்ன தீங்கு வேண்டுமானாலும் செய்யட்டும். அதனால் கடைசியில் வெற்றி உனக்குதான். எப்படி முன்னேறப் போகின்றோம் என்று நினைக்காதே. உனக்கான வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதற்காகவே சில மாற்றங்களை நான் உன் வாழ்வில் உண்டாக்கிவிட்டேன். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். உன் மனதில் தோன்றுகின்ற விஷயங்களை உன் எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்து நான் தான் உனக்கு அனைத்தையும் அளிக்கக்கூடியவள். எனவே கவலைப்படாதே என் செல்லமே. நீ இழந்தது எதுவாக இருந்தாலும் அதை திரும்ப உனக்கு கிடைக்கச் செய்வேன். அதை உன் கைகளில் நானே தருகின்றேன். உன் மன கஷ்டங்களை நீக்கி உன் கண்ணீரை ஆனந்த கண்ணீராக நான் மாற்றுகின்றேன். கவலைப்படாதே என் செல்லமே. உனக்கான நல்ல நேரம் வரப்போகின்றது. வாழ்க்கையில் நீ எடுக்கும் முயற்சிகள் அனைத்துக்கும் நீ வெற்றி அடைவாய். உனக்குள்ளேயே நான் இருந்து அனைத்தையும் நிறைவேற்றி தருகின்றேன். என்னை முழுவதுமாக நம்பி வந்துவிட்ட உனக்கு இனி உன்னை பாதுகாக்க வேண்டியது, உனக்கான விஷயங்களை செய்து கொடுக்க வேண்டியதும் எனது பொறுப்பு. இனி எல்லாமே உன் வாழ்வில் நல்லதாகவே நடக்கும். உனக்கென்று படைக்கப்பட்ட ஒன்று இனி உன்னை வந்து சேரும். நீண்ட நாட்களாக நீ அனுபவிக்கும் எல்லா பிரச்சனைகளையும் நான் உனக்கு தீர்த்து வைக்கின்றேன். என்ன சிறிது காலம் பொறுமையாக இருக்க வேண்டியது இருக்கும். நீ என்னிடம் வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒவ்வொன்றாக நிறைவேற்றது நான் உனக்கு வாக்களிக்கின்றேன். நீ கண்ணீர் மல்க நீ என் எதிரில் நின்று உனது வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் சொன்னாய் அல்லவா? அத்தனையும் உனது கைகளில் நான் தருகின்றேன். நீ விரும்பியது எதுவாக இருந்தாலும் இழந்தது எதுவாக இருந்தாலும் அதை நானே உனக்கு கிடைக்கச் செய்கின்றேன். இனிமேல் உன் கண்களில் கண்ணீரே வரக்கூடாது. உள்ளத்தில் நிம்மதி பிறப்பதற்கான வேலைகளை நான் செய்து முடிப்பேன். நீ நினைத்தது போன்று எல்லாம் உன் கைகூடி வரும். உனக்கான விஷயங்கள் எல்லாம் வெற்றிகரமாக நடந்து முடிய போகும். பேரதிர்ஷ்டம் உனக்கு அள்ளி கொடுக்க வந்துவிட்டேன். இனி உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு நிம்மதியாக இருக்கலாம். குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில்
உனது பிரச்சனைகளை தீர்த்து வைக்க உன் தாய் ஓம் சக்தி உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் செல்ல பிள்ளையே, இப்பொழுது உன்னுடைய நிலை என்னவென்று நான் சொல்லட்டுமா? இதை முழுமையாக கேள் என் தங்கமே, உனக்கே புரியும். நீயோ நான் சொன்ன உடனே ஆச்சரியப்பட்டு உன் கண்களில் இருந்து கண்ணீர் வரும். நீ எதையெல்லாம் ஆசைப்பட்டு இது நிச்சயமாக எனக்கு கிடைக்கும் என்று நம்பி அதன் மீது ஆசை வைக்கின்றாயோ அது உனது கைகளில் கிடைக்காமலே சென்று விடுகின்றது. நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய் என்று நினைத்து கொண்டிருக்கும் அந்த விஷயம் உனக்கு இறுதியில் தோல்வியில் முடிகின்றது. நீ விரும்பி சென்ற பொருளாக இருக்கட்டும், உறவாக இருக்கட்டும், அது எனக்கானது என்று நினைத்து கொண்டிருக்கும் ஒரு விஷயம் திடீரென்று அது உனக்கானது அல்ல என்று வாழ்க்கை உனக்கு எதிராக அதனை திருப்பி போடுகிறது. எதை எதிர்பார்த்து ஒவ்வொரு நாளும் நீ காத்து கொண்டிருக்கின்றாயோ அது இறுதி வரை உனக்கு கிடைக்காமலேயே சென்று விடுகிறது. உன் மனமோ உன்னை துரதிர்ஷ்டசாலி என்று நீ நினைக்கும் அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் பல தொடர் தோல்விகளும் கஷ்டங்களும் மட்டும் நிறைந்திருக்கின்றது. இந்த விஷயம் எப்படியாவது நடக்க வேண்டும், சரியாக நடந்துவிட வேண்டும் என்று நீ நினைக்கின்ற விஷயம் சில நேரங்களில் சரியாக நடப்பது போலவும் பல நேரங்களில் தவறாக நடப்பது போலவும் உணர்கின்றாய். அப்படித்தானே உன்னுடைய நிலைமை இருக்கின்றது. இப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கையில் பல தடுமாற்றங்களை நீ சந்தித்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் நிலை தடுமாறி திக்கற்ற காட்டுக்குள் நிற்பது போல தனிமரமாய் நீ நிற்கின்றாய். உதவிக்கு யாருமே இல்லை, எனக்கு வேறு வழி தெரியவில்லை, எப்படி என்னுடைய இலக்கை நோக்கி செல்வதென்று தெரியாமல் துளைந்த குழந்தை நிற்பது போலதான் நீயும் உன்னுடைய வாழ்க்கையில் நின்று கொண்டிருக்கின்றாய். என் மீது மிகுந்த கோபம் கொள்கின்றாய். நான் கேட்ட எதுவுமே என் அம்மா எனக்கு கொடுக்கவில்லை, நான் ஆசைப்பட்ட எதையுமே நீங்கள் எனக்கு வழங்கவில்லை, பிறகு ஏன் என்னை உயிரோடு மட்டும் வைத்திருக்கிறீர்கள் என்று ஒவ்வொரு நாளும் நீ என்னிடம் கேள்வியாய் கேட்கின்றாய். என்னிடம் பல நாட்களாக உன்னுடைய வேண்டுதல்களை வைத்து விட்டாய். நானும் கிடைக்கும் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் காத்தீர் என்று சொல்கின்றேன். ஆனால் எதுவுமே இன்று வரை கிடைக்கவில்லையே என்று தானே கேட்கின்றாய். இன்னும் எவ்வளவு நாட்கள் தான், நான் எவ்வளவு காலம்தான் நான் பொறுமையோடு இருப்பேன்? எப்பொழுது என் நிலைமை மாறி நான் சந்தோஷமாக வாழ்வேன் என்று என்னிடம் கேட்கின்றாய். என் தங்கமே, நான் உனக்கு கூறுவது ஒன்றுதான், இருப்பது ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் நீ பல சோதனைகளையும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் சந்தித்துதான் ஆக வேண்டும். பல ஏமாற்றங்களும் துரோகங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைந்திருக்க வேண்டியதான் உள்ளது. இவை எல்லாமே ஒரு அனுபவ பாடமாக எடுத்துக்கொள் தங்கமே. பல அனுபவங்களை கற்று தேர்ந்த பின்புதான் நீ வெற்றியை நோக்கி தள்ள முடியும், நீ வெற்றியை நோக்கி செல்ல முடியும். இப்பொழுதும் அப்படி பல கஷ்டங்களையும் சோதனைகளையும் நீ சந்தித்து விட்டாய். உனக்கு சோதனை வருகிறது என்றால் நீ அந்த இடத்தில் உடைந்து போகக்கூடாது. உன்னுடைய சோதனைகளை அனைத்தையும் ஒரு சாதனையாக மாற்றத்தான் போகிறது என்பதனை நீ தீர்க்கமாக நம்பு. அதற்காக தான் நான் உனக்கு இவ்வளவு கஷ்டங்களை கொடுத்திருக்கின்றேன். இந்த நிலைமை கூடிய விரைவில் மாறி நீ சந்தோஷமாக வாழ்வாய். பல பேரை நம்பி உன்னுடைய வாழ்க்கையில் நீ பல ஏமாற்றங்களை சந்தித்து விட்டாய். இனி அப்படி கவனக்குறைவாக இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கைக்கு எது சரியோ, எது உனக்கு வெற்றியை தருமோ அந்த பாதையை மட்டும் நோக்கி சென்று கொண்டே இரு. யாராவது உன்னிடம் பழக்கம் வைத்தால், அவர்கள் உன்னிடம் பாசமாக பேசினாலோ பேசு. ஆனால் அதிக அன்பும் அவர்கள் குறித்த நம்பிக்கையும் வைத்து ஏமாறாதே தங்கமே. பலமுறை நீ உன்னுடைய பயத்தை ஏமாற்றப்பட்டு விட்டாய். இனிமேலாவது கவனமாக இருக்க வேண்டும் என்பது இந்த ஓம் சக்தி அம்மாவின் அறிவுரையாகும். நீ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இந்த நிலைமையெல்லாம் மாறும், சந்தோஷமாக வாழ்வாய். உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து கலங்காதே தங்கமே. கடந்த கால இடைவுகளை எல்லாம் விட்டுவிட்டு அதை கசக்கி எறிந்துவிடு. இனிமேல் எதிர்காலத்தை மட்டும் பார். உன்னுடைய எதிர்காலம் நிச்சயமாக சிறப்பாக மாறும். நீ எதிர்பாராத மாதிரி வசந்தமாக உன் வாழ்க்கை மாற உள்ளது. சந்தோஷத்துக்காக காத்து கொண்டிரு தங்கமே. உனக்கென அனைத்துமாய் நான் இருக்கின்றேன் என் செல்லப்பிள்ளையே. ஒரு நல்ல முடிவுக்காக காத்து கொண்டிருக்கின்றாய். இதை முழுமையாகவும் பொறுமையாகவும் கேட்டுவிட்டு புரிந்து கொள் செல்லமே. நிச்சயம் உனக்கு சாதகமாக நாளை ஒரு முடிவை அமைத்து தருவது என்னுடைய பொறுப்பு. இனியும் என் மேல் உனக்கு முழுமையான நம்பிக்கை வரவில்லை அல்லவா? இதை கேள் தங்கமே. உனக்கே என்னுடைய அற்புத லீலைகள் பற்றி நன்றாக புரியும். இதுவரை உனக்கே தெரியாமல் பல தவறுகளை நீ செய்திருக்கலாம். ஆனால் உன் மனம் தெரிந்து எந்த துரோகத்தையும் தவறையும் நீ செய்யவில்லை. ஆனால் உனக்கு வரும் கஷ்டங்கள் மட்டும் நீ ஏதோ பெரிய பாவம் செய்தது போலதான் வந்து கொண்டிருக்கிறது தங்கமே. கவலை கொள்ளாதே. உனது உண்மையான பக்தியை கொண்டு நீ செய்த பாவங்களை எல்லாம் சரி செய்யலாம். நீ செய்யும் தர்மத்தை கொண்டு அந்த புண்ணியத்தை நிலைக்க வைக்கலாம். எதுவாக இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பதுமே நீயாக விரும்பவில்லை, எல்லாமே கடவுளின் விருப்பம்தான். ஒருவர் உன்னுடைய வாழ்க்கையில் வருவதும் போவதும் கூட கடவுளின் விருப்பம்தான். இவருடன் நான் சேர முடியவில்லை என்றால் இவர் எதற்காக என் வாழ்க்கையில் வர வேண்டும்? இவ்வளவு அன்பை தந்துவிட்டு எதற்காக என்னை பிரிய வேண்டும் என்று நீ என்னிடம் கேட்கின்றாய். என் தங்கமே, அனைத்தும் காலத்தின் கட்டாயம். இதன் மூலமும் நீ துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று உன்னுடைய விதி எழுதியிருக்கிறது. அதை யாராலும் மாற்ற முடியாது தங்கமே.
எனவே வருவதை நினைத்து மகிழாதே, போவதை நினைத்து வருந்தாதே. அனைத்தையும் அமைதியாக கடந்து செல். உன் பயணத்தில் அமைதி ஒன்று மட்டுமே உனக்கான நிம்மதியை தரும். பிறர் மீது பாசம் வைத்து உன்னை நீயே தொலைத்து விட்டாய் என்று உனக்கு அறிவுரை காட்டுவதற்கு யாரும் இல்லையே. ஆதரவு சொல்ல ஆள் இல்லை. நிம்மதியாய் இருந்தே பல நாட்கள் ஆகிவிட்டது. இவையெல்லாம் எப்படி சமாளிக்கப் போகின்றோம் என்று உன்னை நீயே காயப்படுத்தியதும் வருத்தி கொண்டதும் போதும் தங்கமே. கண்ணீரை துடை, உன் மனதில் ஊக்கப்படுத்து, தைரியமாக இரு. எனது ஆலயத்திற்கு வந்து உனது அனைத்து சந்தேகத்திற்கும் நான் பதில் தருகின்றேன். நான் உன்னுடனே இருக்கின்றேன். ஒருபொழுதும் உன்னை நான் கைவிட மாட்டேன். ஒவ்வொரு உயிரும் வாழ்வதற்கு எதை வேண்டுமானாலும் விட்டு கொடுக்கலாம் அல்லது தியாகம் செய்யவும் முடியும். ஆனால் பசியை ஒருபோதும் பொறுத்து கொள்ளவும் முடியாது. பசி அனைவருக்கும் பொதுவான ஒன்று. உன்னால் முடிந்த உணவை இல்லாதவருக்கும் எளியோருக்கும் மனதோர கொடு. நீயும் பட்டினி இல்லாமல் மனம் விரும்பி சாப்பிடு தங்கமே. நீ நிச்சயம் நன்றாக வாழ்வாய். உன்னை நான் நன்றாக வாழ வைப்பேன். அனுபவம் காட்டும் வழிகள் எல்லாமே வழிகாட்டிகள் தான். வாழ்க்கையோடு இணைந்து வாழ்ந்துதான் பாரேன். நீ எதையோ இழந்து வருந்தி கொள்ளாதே. நல்லதையே பேசு, நல்லதையே செய். எதிர்மறை எண்ணங்களை, எதிர்மறை பேச்சுக்களை உனது வாயிலிருந்து புலப்பட வேண்டாம். அவநம்பிக்கையில் உண்டாகும் எந்த பேச்சுக்கும் உனது மனம் இடம் தர வேண்டாம். நான் அனைத்தையும் உனக்கு மாற்றி விடுவேன். உனது வாழ்க்கை இனி சொர்க்கமாக மாறும். நீ கவலை கொள்ளாதே செல்லமே. எல்லாம் ஒரு நாள் நிச்சயமாக நிறைவேறும். நீ ஏமாற்றப்பட்டவை, நீ சோகமடைந்தவை எல்லாம் உன் மனம் மறந்து போகும். அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே நடந்தே தீரும். நீ சந்தோஷமாக இருக்கப் போகின்றாய் தங்கமே. உனக்குள் இருக்கும் நான் உன்னை சந்தோஷமாக வழிநடத்தி செல்ல போகின்றேன். நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாக நான் உனக்கு தரப்போகின்றேன். உனக்கு நல்லதே நடக்கும். உன்னை நான் ஒவ்வொரு தினமும் பார்த்து கொள்கின்றேன். நீ நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ வேண்டும் என்பதே உன்னுடைய ஓம் சக்தி தாயானவள் என்னுடைய ஆசை. என் செல்ல பிள்ளையே, கோடியில் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஓம் சக்தியின் வாக்கு என் பிள்ளை உனக்கு இன்று கிடைக்கிறது என்றால், என் தங்கமே, உன்னுடைய அம்மா நான் உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றத்தை தர விரும்புகிறேன் என்ற அர்த்தம். என் தங்கமே, நீ இந்த ஓம் சக்தியின் வாக்கினை தவிர்த்து விடாதே. உன் தாயானவள் உன்னை காண நானே வந்து என் வாக்கினை உனக்கு நல்ல வாக்காக தர காத்து கொண்டிருக்கும் வேளையில் என் குழந்தை, நீ என்னை தவிர்த்து விடாதே. என் தங்கமே, உன்னை தேடி நல்ல செய்தி உன் தாயானவள் நான் நிச்சயமாக அனுப்பி வைக்கின்றேன். என் குழந்தையின் வேண்டுதலை நான் நிறைவேற்றி தருகின்றேன். என் குழந்தை எதற்காக என்னிடம் வந்து எதை கேட்டு என்னிடம் தயங்கி நின்றதோ, அம்மா நமக்கு தருவாளா என்று எதை நினைத்து என் குழந்தை என் மீது சந்தேகம் கொண்டதோ அதை எல்லாவற்றையும் போக்கும் விதமாக உன் தாயானவள் உனக்கு தருவதென்று முடிவெடுத்து வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. என்னால் சந்தோஷமாக உறங்க முடியவில்லை. நான் எழுந்திருக்கும் போதும் கூட பிரச்சனையில் தான் எழுந்திருக்கின்றேன். தாயே, எனக்கு இதிலிருந்து எப்போது நிம்மதி கிடைக்கும்? இதிலிருந்து எப்போது எனக்கு விமோச்சனம் கிடைக்கும்? என்னை சுற்றி இருப்பவர்களாலும் எனக்கு தொந்தரவுகள் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றது. இதெல்லாம் நீ எப்பொழுது முடித்து தரப்போகின்றாய் என்று என் குழந்தை என்னிடம் கேட்பதற்கு பதில் தரத்தான் நான் இங்கு வந்திருக்கின்றேன். என் தங்கமே, முதலில் ஒரு விஷயத்தை நீ நன்றாக புரிந்து கொள். உனக்கு நிம்மதி வேண்டுமென்றால் கடந்த விஷயங்களை எல்லாம் நீ மீண்டும் நினைக்காமல், நடந்து முடிந்த விஷயங்களை பற்றி சிந்திக்காமல் இருக்க வேண்டும். நீ தேவையில்லாத விஷயங்களை பற்றி சிந்திப்பதால் தான் உனக்கு உறக்கம் கூட நீ வராமல் தவித்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நிம்மதி என்ற ஒன்று தேவை என்றால் உனக்கு ஞாபக மறதியும் மிகவும் அவசியம் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். நீ எப்பொழுது உன்னுடைய தேவையற்ற பிரச்சனைகளையும் தேவையற்ற சிந்தனைகளையும் தவிர்க்கின்றாயோ அப்பொழுது நிச்சயமாக உனக்கு நிம்மதி பிறக்கும். என் குழந்தையே, எப்பொழுதும் எதையோ போட்டு நீ சிந்தனைக்குள் ஒட்டிக்கொண்டே இருக்கின்றாய். அப்படி நீ செய்து கொண்டிருக்கும் பொழுது தூக்கம் எப்படி உனக்கு வரும்? இரவில் உன் சிந்தனைகளை முதலில் நிறுத்து. தேவையில்லாமல் யோசிப்பதை முதலில் நிறுத்திக்கொள். என் தங்கமே, விடியும் பொழுதில் உனக்கு அந்த பிரச்சனைக்கான தீர்வு நிச்சயமாக காத்து கொண்டிருக்கும். அதை விடுத்து நீ தேவையில்லாமல் அதை போட்டு உன் மனதிற்குள் போட்டு குழப்பி, உன்னையும் குழப்பி, தூக்கத்தையும் கெடுத்து, உடலையும் கெடுத்து, நீ எப்பொழுதுமே நிம்மதி இல்லாமல் தவிப்பதற்கான காரணத்தை நீயே உருவாக்கி கொள்கின்றாய். விடியும் பொழுது உனக்கான பதில், உனக்கான தீர்வு காத்து கொண்டிருக்கின்றது என்பதை நீ மறந்து விடாதே. இதுவரை இது போன்று நீ எத்தனை பிரச்சனைகளை சந்தித்து இருக்கின்றாய், எத்தனை பிரச்சனைகளை தாண்டி வந்திருக்கின்றாய். அதை தாண்டி இன்னும் எத்தனை கஷ்டங்கள், அனுபவங்கள், இவை எல்லாமே தாண்டி வரக்கூடிய விஷயம்தான். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் எந்த விஷயமாக இருந்தாலும், உன்னுடைய தொழிலாக இருந்தாலும் சரி, உன்னுடைய கல்வியாக இருந்தாலும் சரி, நீ மனம் தளராமல் முயற்சி செய்து கொண்டே வென்ற பின்பு எல்லாம் மாறிவிடும். யாரெல்லாம் உன்னை தவிர்க்க நினைத்தார்களோ, யாரெல்லாம் உன் வெற்றியை தடுக்கும் முயற்சி செய்தார்களோ
அவர்கள் எல்லாம் அதன் பின்னால் மனம் மாறி விடுவார்கள். உன்னுடைய வெற்றிதான் அங்கு நின்று பேசும். உன்னை ஒதுக்கி சென்றவர்கள் எல்லாம் உன்னை தேடி வருவார்கள். உன்னை குறை சொன்னவர்கள் எல்லாம் உன்னை பற்றி நிறைவுகள் மட்டும்தான் பேசி உன்னை உதாரணமாக காட்டுவார்கள். பார்த்தாயா அவள் எப்படி இருந்தாள்? இப்பொழுது அவர்களுடைய முயற்சியை கைவிடாமல் எவ்வளவு பெரிய ஆளாக வளர்ந்து விட்டார்கள் என்று மற்றவர்கள் உன்னை உதாரணமாக்குவார்கள். அதனால் உன் மனதை மட்டும் ஒருபோதும் தவறவிட்டு விடாதே. உன்னை சுற்றி உன்னுடைய வாழ்க்கையை அழிக்கவும் உன்னுடைய முயற்சியை தடுக்கவும் ஒரு கூட்டம் எப்பொழுதுமே இருக்கத்தான் செய்யும். யாரையும் கண்டுகொள்ளாமல் முன்னேறுவதுதான் இந்த வாழ்க்கை என்பதை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, முடியும் என்று உன்னால் நிச்சயமாக ஒரு விஷயம் தெரிந்துவிட்டால் அதில் உன்னுடைய முயற்சியை நீ தவறாமல் எடுத்துவிடு. அதுவே உன்னால் முடியாது, என்னால் செய்ய முடியாது என்று தெரிந்தால் அதற்கு தேவையான பயிற்சிகளை முதலில் எடு. வெற்றி என்பது எப்பொழுதும் உன்னை தேடி வரும் என்பது எந்த மாற்றமும் கிடையாது. என் தங்கமே, அடுத்தவன் என்ன சொன்னாலும் அது அவனுக்கு பொழுதுபோக்கு. ஆனால் அது உன்னுடைய வாழ்க்கை என்பது உனக்கு மட்டும்தான் தெரியும். உன்னுடைய வாழ்க்கை எப்படி முடிவெடுக்க வேண்டும் என்பதை நீ மட்டும்தான் சிந்திக்க வேண்டும். அந்த உரிமை நீ அடுத்தவனுக்கு கொடுப்பதனால் நீ உன் வாழ்க்கையை விட்டுவிடுகின்றாய் என்பதுதான் அர்த்தம். அதனால் முடிவுகளை நீயே எடு, வேறு யாருக்கும் விட்டு கொடுக்காதே. உன் தாயானவள் உன்னை தேடி வந்து உனக்கு நல்லது செய்ய நினைக்கும் பொழுது என் குழந்தை உன்னுடைய முயற்சியில் தவறாமல் உறுதியோடு இரு. என் குழந்தை, உறுதியோடு இந்த ஓம் சக்தி அம்மா உனக்கு உறுதியாக இருப்பதற்கு வழிகாட்டுவேன் என்பதை மறந்து விடாதே. நீ இப்பொழுது வளர்ச்சி அடைந்து விட்டாய் என்று உன்னை பாராட்ட நினைப்பவர்களிடம் நீ ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். உன்னுடைய வளர்ச்சியில் உன்னுடைய சூழ்நிலையில் கூடிய நட்புகள் அநேக நட்புகள். நீ எப்பொழுது கஷ்டத்தில் இருந்தாயோ, நீ சிறுமையில் இருக்கும்போது உன்னோடு நட்பு பாராட்டியவர்கள்தான் உண்மையான நண்பர்கள், உண்மையான நட்புணர்வு கொண்டவர்கள் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். சிறுமைப்பட்டவன் மீது எவன் ஒருவன் இரக்கம் கொள்கின்றானோ அவன்தான் நல்லவன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். என் தங்கமே, அந்த காலத்தில் உன்னை கைவிடாமல் உனக்கு உறுதுணையாக இருந்தவர்களை நீ ஒருபோதும் மறந்து விடாதே. அவர்களின் நட்பு உனக்கு காலம் முழுவதும் தேவைப்படும். உன்னுடைய சூழ்நிலைகள் மாறிவிட்டது என்பதற்காக நீயும் உன்னுடைய நட்பு வட்டாரத்தை மாற்றிக்கொள்ளாதே. அங்கு உனக்கு நீ கஷ்டப்படும் நேரத்தில் உனக்கு அவர்கள் உதவி செய்யாவிட்டால் அங்கே நீ மிகப்பெரிய கஷ்டத்தை சந்தித்திருப்பாய் என்பதை எப்பொழுதும் நீ நன்றி உணர்வோடு அவர்களுக்கு காட்ட வேண்டும் என்பதே நீ ஒருபோதும் மறக்காதே. என் குழந்தைகளுக்கு பல வழிகளை தந்தவர்கள் பல காயங்களை உனக்கு வார்த்தைகளாய் தந்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள். என் தங்கமே, நீ இந்த வார்த்தைகளை எல்லாம் மறக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய். சில சமயங்களில் உன்னுடைய மனப்பிரச்சனைகளுக்கும் இதுவே காரணமாக இருக்கின்றது. பேசுபவர்கள் பேசிவிட்டு அவர்கள் வேலையை பார்க்க சென்று விடுகின்றார்கள். ஆனால் என் குழந்தை, நீ அதை மட்டுமே நினைத்து கொண்டு தூக்கமில்லாமலும் உன்னுடைய வேலைகளை சரிவர செய்ய முடியாமலும் அங்கே தவித்து கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, நிச்சயமாக உன் தாயானவள் உனக்கு நல்ல வாழ்க்கையை தந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நீ ஒன்றினை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை காயப்படுத்தியவர்களும் சரி, நம்முடைய முயற்சியில் நம்மை கீழே இழுத்து விட்டவர்களும் சரி, எல்லோருமே ஒன்றுதான். என் குழந்தை, உன்னுடைய முயற்சியில் மட்டும் நீ கைவிடாமல் மற்றவர்களிடம் வார்த்தைகளுக்கு உன்னுடைய காது கொடுத்து கேட்காமல் நீ இந்த அம்மாவை துணையாக கொண்டு முன்னேற வேண்டும் என்று நினைப்பாயானால் நான் நிச்சயமாக உனக்கு உறுதுணையாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் உன் வெற்றியில் உன்னோடு துணை நிற்கப் போகின்றேன் என்பதை நீ மறந்து விடாதே. முதலில் எவன் ஒருவன் தன்னை மாற்றிக்கொள்ள தயாராக இருக்கின்றானோ அவன்தான் மற்றவர்களையும் மாற்றிக்கொள்ள தகுதி உடையவன் ஆவான். என் தங்கமே, உனக்கு இருக்கும் தீய எண்ணங்களை எடுத்து முதலில் நீ உன்னை மாற்றிக்கொள்ள தயாராக இரு. அப்போதுதான் நீ மற்றவர்களை மாற்றக்கூடிய எண்ணங்கள் உனக்கு தெளிவாக இருக்கும். நீ உறங்குகின்ற நேரங்கள் குறைய ஆரம்பித்தது, உன்னுடைய வாழ்க்கை பொறுப்புகள் உனக்கு அதிகம் ஆகிவிட்டன என்று ஒரு வருத்தம் இருக்கின்றது. நீ என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று, என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று உன் சிந்தனைகளை அதிகமாக விடுகின்றாய். அப்போது நிச்சயமாக உனக்கு தூக்கமில்லாமல் போய்விடுகின்றது. என் தங்கமே, யாரும் உன்னுடைய கண்ணீரை பார்க்க வரவில்லை, யாருமே உன்னுடைய கஷ்டத்தை பங்கெடுக்க வரவில்லை, யாருமே நீ படுகின்ற அனுபவிக்கின்ற வேதனைகளை பார்ப்பதில்லை. எல்லோருமே நீ நிச்சயமாக ஏதோ ஒன்றை செய்து விடுவாய், தவறிழித்து விடுவாய், கஷ்டப்படுவாய், அதை பார்த்து சந்தோஷப்பட வேண்டும் என்றுதான் நினைக்கின்றார்கள். நிச்சயமாக உன் ஓம் சக்தியானவள் இது போன்ற சூழ்நிலையிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உனக்கு நல்ல வாழ்க்கையை தருவேன் என்று உனக்கு வாக்குறுதி அளிக்கின்றேன் என் செல்லமே. என் அன்பு குழந்தையே, நீ என்னிடம் கேட்ட எல்லாவற்றையும் உனக்கு நடத்தி கொடுப்பதற்காகவும் உன்னிடம் பல ஆறுதல் விஷயங்களை, முக்கியமான விஷயங்களையும் பேசி ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவும் உன் ஓம் சக்தியான நான் உன் வீடு தேடி வந்துவிட்டேன். என் செல்லமே, இனிமேல் நடக்கப் போகின்ற விஷயங்களை நீ பார்க்கத்தான் போகின்றாய்.
நீ சற்றும் எதிர்பாராத விதத்தில் பல அற்புதங்களும் அதிசயங்களும் இப்பொழுது நடக்கத்தான் போகிறது. உன் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை கண்டு பயந்து நீ ஒருபோதும் பின்வாங்க யோசிக்காதே. என் பிள்ளையே, எப்போதும் காற்றை எதிர்த்து கொண்டுதானே வானத்தில் பட்டங்கள் பறக்கின்றது. காற்றின் திசையில் பட்டங்கள் பறப்பது கிடையாது. அதுபோலதான் எல்லாவற்றையும் எதிர்த்து உன்னால் நிச்சயமாக மேலே பறந்து ஜெயித்து நிற்க முடியும். இலைகள் உதிர்ந்து விடுகிறதே என்று மரங்கள் வாடி சோர்ந்து விடுகிறதா என்ன? போனால் போகட்டும் என மீண்டும் பசுமையான புதிய இலைகளை உருவாக்குகிறது. அதே போலதான் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, எல்லாவற்றையும் தாண்டி நீ ஜெயிப்பாய் என்ற நம்பிக்கையோடு உனக்கான வேலைகளை செய்து கொண்டு போய்கொண்டே இரு. என் செல்லமே, பிறப்பு இறப்பு மட்டுமே உன்னை தேடி வரும். மற்ற எல்லா விஷயங்களையும் நீதான் தேடி போக வேண்டும். அதற்குள் ஏன் சோர்ந்து போகின்றாய்? உனக்கான எல்லா விஷயங்களையும் செய்து கொடுத்து உன் விருப்பத்தையும் நிறைவேற்றுவதற்காக தானே இந்த ஓம் சக்தி அம்மா நான் ஓடோடி வந்திருக்கிறேன். இனிமேல் எல்லா அதிசயங்களையும் நீயே ஆச்சரியப்படக்கூடிய விதமாய் நல்ல விதமாய் அமைத்து உன் வாழ்க்கையும் அழகானதாக மாற்றப் போகிறது. சோர்வே இல்லாமல் உனக்குள் ஊக்கமும் தைரியமும் இருந்தாலே போதும் என் தங்கமே. நீ என்னிடம் கேட்ட எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு சந்தோஷமாக பெற்று தருவேன். பக்குவப்பட்ட உன் மனம் கூட இப்பொழுது எந்த விதத்திலும் சகிப்போ வெறுப்போ கொள்ளாமல் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் தயாராகிவிட்டது. இப்போதெல்லாம் நீ உனது எந்த மன உணர்ச்சிகளுக்கும் அதிக அளவில் இடம் கொடுப்பதில்லை. எல்லாமே நடப்பது போல் நடக்கட்டும், என் ஓம் சக்தி அம்மா எல்லாவற்றையும் பார்த்து கொள்வாய் என முடிவுக்கு தானே வந்துவிட்டாய். யார் நல்ல ஒழுக்கத்தை விதைக்கின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக நல்ல கௌரவமான வாழ்க்கையை பெறுவார்கள். நீயும் அப்படியே பக்தியோடும் மரியாதையோடும் நல்லொழுக்கத்தோடும் நல் வாழ்க்கையை நீ அதிசயத்தில் பார்க்கும்படி அற்புதமாய் உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கு நான் வந்துவிட்டேன். நாளைக்கு நீ எப்படி இருக்கப் போகின்றாய் என்பதை இன்று நீ செய்யும் செயல்தானே தீர்மானிக்கிறது. காலில் முள் குத்திவிட்டது என்றால் உடனே முல்லை குறை கூறாமல் தவறான இடத்தில் நாம் தான் காலை வைத்து விட்டோம் என்று யார் ஒருவர் யோசித்து தன்னுடைய நடந்து போகக்கூடிய பாதையை மாற்றுகிறார்களோ அவர்கள்தான் புத்திசாலி ஆவார்கள். அப்படியே நீயும் யோசிக்க வேண்டும். ஏதாவது ஒரு விஷயம் தவறாக நடந்துவிட்டது என்றால் நாம் ஏதோ ஒரு இடத்தில் தவறு செய்து விட்டோம் என்று யோசித்து நீ செய்யக்கூடிய விஷயத்தையும் போகக்கூடிய பாதையையும் மாற்றி அமைத்துவிடு. என் செல்லமே, நீண்ட நாட்களாகவே ஒரு விஷயத்தை பற்றி யோசித்து இதை செய்யலாமா வேண்டாமா, தொடங்கலாமா வேண்டாமா என யோசனை செய்து கொண்டு இருக்கின்றாய். ஆனால் சரியாக திட்டம் போட முடியாமல் முடிவும் எடுக்க முடியாமல் திணறுகின்றாய் தானே. இதன் மூலமாக என் வாழ்க்கை மாறுமா, ஏற்றம் கிடைக்குமா என்றெல்லாம் யோசிக்கின்றாய். கவலைப்படாதே. இப்பொழுது நீ என்ன செய்ய போகின்றாயோ அது உன் முடிவு என்பதனை சரியாகத்தான் இருக்கிறது. அதன் மூலமாக உனக்கும் சிறப்பான ஏற்றம் கிடைக்கப் போகிறது. என் செல்லமே, நீ ஆசைப்பட்டபடியே உனக்கான விஷயத்தை இப்பொழுது நீ செய்யலாம். இது எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். உன் வாழ்க்கை இதன் மூலம் சந்தோஷமாக மாறும்படியும் நான் பார்த்து கொள்கிறேன். நீ ஆசைப்பட்ட பல நல்ல செயல்களை செய்வதற்காக நான் உனக்கு வாய்ப்புகளை அருள் புரிகிறேன். என் செல்லமே, நீ நினைக்கவோ முடியாத அளவிற்கு பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்வில் வரப்போகிறது. இனிமேல் நடக்கப் போகும் அதிசயமான மாற்றத்தால் உன் முகமானது எப்பொழுதுமே புன்னகை பூத்த முகமாய் இருக்கப் போகிறது. என் செல்லமே, வருடங்கள் மாறினாலும் வாழ்க்கை மாறாமல் எப்போதும் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கின்றேன் என உன்னுடைய கவலைகளையும் வேதனைகளையும் நினைத்து வருத்தப்பட்டாய் அல்லவா? இதோ உன்னுடைய உள்ள குமுறலுக்கான திசையெல்லாம் எப்போதும் மாறப்போகிறது. பொறுமையோடு காத்திரு. உன் மனதிற்குள் இப்போது நான் பெருமிதமாய் உன்னை வாழும்படி செய்ய போகிறேன். உன் மனம் எதிர்பார்த்த எல்லா விஷயங்களிலும் இப்போதைய வெற்றி பெறப் போகின்றாய். உன் மனதில் தோரணையாய் தொங்கிக் கொண்டிருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் அதன் காயத்தை மறைத்து கொண்டு உன்னை விட்டு விலகப் போகிறது. நல்ல பாதை அமைந்து விடாதா, என் வாழ்வில் ஒரு நல்லது நடந்து விடாதா என கலங்கிக் கொண்டு கவலையாக இருந்த உன்னை உனக்காகவே என் அன்பு குழந்தையே, உனக்காக இந்த சமயபுரத்தாளின் வாக்கு நான் கொண்டு வந்த செய்தியினை நீ கேட்டுவிட்டாய் அல்லவா? இனி உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் அற்புதம் நிகழப்போகிறது என்று பொறுத்திருந்து பார். இதுவரையிலும் நான் எதிர்பார்த்தது எதுவும் நடக்கவில்லையே அம்மா. உன்னிடமும் தினமும் கேட்டு கேட்டு கண்ணீர் வடித்தும் கூட என் வாழ்க்கையில் எதுவும் மாறவில்லையே. என்னால் ஆன எல்லா முயற்சிகளையும் நான் செய்துவிட்டேன். ஏனம்மா எனக்கு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து சோதிக்கிறீர்கள்? நான் கேட்பது உன் காதில் விழவில்லையா? எனக்கு மனது கஷ்டமாக இருக்கிறது. உன் பிள்ளை இப்படி துன்பப்படுவதை பார்த்தும் உனக்கு மனம் இறங்கவில்லையா என்று நித்தமும் மனம் வருந்தி கொண்டே என்னை பார்த்து கொண்டே இருக்கின்றாய் தானே? குழந்தையே, உன்னுடைய கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து அருமருந்தாக இந்த செய்தி இருக்க போகிறது. கஷ்டமான சூழ்நிலையில் உன் வாழ்க்கையில் வரும்பொழுதெல்லாம் மனமுடைந்து போகக்கூடாது. என்ன நடக்கிறது என்று பொறுமையாக பார்.
என்னுடைய பிள்ளைகளை நான் எப்பொழுதும் காப்பாற்றி விடுவேன். உன்னை நிராகரிப்பவர்களை கண்டு நீ மனம் தளர வேண்டாம். உன்னுடைய அருமை பெருமை இங்கு யாருக்குமே தெரியவில்லை. உன்னை யாராவது தூக்கி எறிந்து பேசினார்கள் என்றால் உன் கை தூக்கி விடத்தான் நான் இருக்கின்றேன். இன்பமோ துன்பமோ எது வந்தாலும் உன்னுடைய மன அமைதியை மட்டும் இழக்காதே செல்லமே. உன்னுடைய மனது அமைதியாக இருந்தால் மட்டும்தான் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும். நீ இழந்ததாக நினைத்ததெல்லாம் கூட உன்னால் திரும்ப பெற முடியும் செல்லமே. அதற்கான வழிகளை நான் உனக்கு காட்டுகிறேன். உன்னுடைய மனதில் மட்டும் அமைதியாக இருந்தால் போதும். இந்த உலகில் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம். நீ பட்ட கஷ்டம் எல்லாம் இன்று இரவோடு இரவாக முடிந்து போக போகிறது. பௌர்ணமி நிலவு போல உன் வாழ்க்கை மலரப் போகிறது. வீணாக மனதை போட்டு கவலை கொண்டும் வருத்தப்பட்டு கொண்டும் கண்ணீர் வடித்து கொண்டும் இருக்காதே. உன்னுடைய சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை, நீ நினைத்தது நடக்கவில்லை என்பதற்காக உன் வாழ்க்கையில் எதுவும் முடிந்து விடவில்லை தங்கமே. உனக்கான பல வரங்களும் சந்தோஷங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் வர தயாராக காத்திருக்கிறது. இது உன் கஷ்டத்திற்கு தான் முடிவான இரவாக இருக்குமே தவிர உன் வாழ்க்கைக்கு எந்த கஷ்டமும் முடிவாகாது தங்கமே. உன்னை ஒரு காரணத்தோடு நான் காப்பாற்றுவதற்காக தான் நீ கேட்ட விஷயத்தை தள்ளி வைத்து கொண்டே இருக்கின்றேன். யாரை நம்பியும் நீ இங்கு வரவில்லை. உனக்கு உணவு, வாழ்வு, அன்பு என தாராளமாக கொடுத்து வழங்க நான் இருக்கும் பொழுது மற்றவர்கள் சொல்கின்ற சின்ன சின்ன வார்த்தைகளுக்கெல்லாம் ஏன் மனமுடைந்து போகின்றாய்? துரோகமும் கண்ணீரும் பிரிவுகளும் ஏமாற்றங்களும் கூட உன்னுடைய வாழ்க்கையில் இன்று இரவோடு முடிந்து போகிறது. நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று சொல்லும் அளவிற்கு உனக்கு இஷ்டப்பட்ட விஷயங்களை தாராளமாக செய்து கொடுக்க போகின்றேன். நீ சேர வேண்டிய இடத்தில் நிச்சயமாக உன்னை நான் கொண்டு செல்வேன் செல்லமே. வெற்றி உனதே. நீ நினைத்ததுதான் நிச்சயம் நடக்கும். நீ விரும்பிய வாழ்க்கை நீ வாழ்வாய். நீ பயப்படுவதற்கேற்க இங்கே எதுவும் தவறாக நடக்காது. நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாமே முடிந்து விட்டது. நிம்மதியாக இரு. உன் அம்மா நான் உனக்கு துணையாக, எப்பொழுதும் உனக்கு நிழலாக, நீ செல்லும் இடமெல்லாம் நான் வருவேன். என் அன்பு குழந்தையே, நீ எதை நினைத்தும் வருந்தாதே. அம்மா, நான் உங்களிடம் வைத்த பிரார்த்தனைகள் இன்னும் எனக்கு நிறைவேறவில்லையே, எப்பொழுது நீங்கள் அதை எனக்கு செய்து கொடுப்பீர்கள் என்று காத்து கொண்டிருக்கிறேன் என்று நீ என்னிடம் கேட்டாய் அல்லவா? என் பிள்ளையான உனக்காகவே உன்னிடம் பேசுவதற்காக இங்கு வந்தேன். இன்று முதல் உன் வாழ்க்கையில் ராஜயோகம் தொடங்கிவிட்டது. நான் உனக்கான வேலைகளை செய்து முடித்து விட்டேன் என்பதில் இன்னும் சற்று நேரத்தில் நீ உணரத்தான் போகின்றாய். தடைகளும் தடங்கல்களும் வந்து கொண்டிருந்த விஷயத்தில் என் அம்மா ஏதாவது எனக்கு அற்புதம் நிகழ்த்த மாட்டாளா? என் வாழ்விலும் அதிசயங்களும் நிகழ்த்த என்னுடைய எல்லா கஷ்டங்களும் தீர்ந்து நான் நிம்மதியாக வாழ்ந்துவிட மாட்டேனா என்றுதானே இத்தனை நாளாக காத்து கொண்டிருந்தாய். இதோ இன்று முதல் உன் வாழ்க்கையில் எனது அற்புதங்களை ஆரம்பித்து விட்டேன் செல்லமே. நீ நினைத்ததெல்லாம் நடக்கப் போவதை நீயும் பார்க்கத்தான் போகின்றாய். எனக்கு மட்டும் ஏனம்மா இவ்வளவு சோதனைகள் என்று இனி நீ யோசிக்க வேண்டிய சூழ்நிலை உன் வாழ்க்கையில் வராது செல்லமே. என்னுடைய வேலைகளை எல்லாம் முடக்கி வைத்துவிட்டு உனக்கான சந்தோஷத்தை இப்பொழுது கொடுக்கப் போகின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் இனி நடக்கப் போகின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளும் நான் நினைத்தபடியும் நீ நினைத்தபடியும் நடக்கப் போகின்றது. உன்னுடைய ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி இன்னும் சற்று நேரத்தில் உன் முகம் மலரும்படி நான் செய்ய போகின்றேன். ஆம் குழந்தையே, உன்னுடைய பாவ புண்ணிய கணக்கை எல்லாம் நான் சரி செய்து விட்டேன். இனி மற்றவர்கள் கண்முன்னால் நீ கௌரவமாக வாழப்போகின்றாய். உன்னுடைய வாழ்க்கை இனி ஏற்றமும் சந்தோஷமும் நன்மைகளும் மட்டுமே இருக்கும்படி உன்னை நான் ஆசீர்வதித்து விட்டேன் செல்லமே. இதுவரை உன் கைகளை பிடித்து வழி நடத்தி பயணம் செய்ய வைத்ததென்னவோ நான்தான். ஆனால் உன் மனதில் இருக்கும் ஆசைகள் நிறைவேறவில்லையே என்று எப்பொழுதுமே உனக்கு ஒரு வருத்தம் இருக்கிறதல்லவா? இப்பொழுது அதையும் நான் சரி செய்து விட்டேன். இனி யார் முன்னிலையிலும் தயக்கம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. தலை குனிந்து நிற்க வேண்டிய அவசியமும் இருக்காது. இனி யாருமே உன்னை குறை சொல்ல முடியாத அளவிற்கு உனக்கு நிறைவுகளை அள்ளி அள்ளி தருகிறேன் என் செல்லமே. இதுவரை உன் வாழ்க்கையில் நீ கடந்து வந்த விஷயங்களை எல்லாம் மறந்துவிடு. அதுதான் நடந்து முடிந்து கடந்து போய்விட்டது அல்லவா? இனிமேல் அதை யோசித்து நீ என்ன சாதிக்கப் போகின்றாய்? இப்பொழுது உனக்கான நல்ல தருணம், நல்ல நேரம் நெருங்கி வரும் பொழுது உனக்கு நல்ல விஷயங்களை மட்டும் நினைக்கும் குணங்களை நான் வளர்க்கின்றேன். இனி ஒவ்வொரு விஷயமும் நல்லபடியாக நடக்கும் என்று நம்பிக்கையோடும் சந்தோஷத்தோடும் இரு செல்லமே. உன்னுடைய ஆசைகள் நிறைவேறப் போகும் மகிழ்ச்சியை எதிர்பார்த்து நம்பிக்கையோடு காத்திரு. உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றி பெற்று சந்தோஷமடைகின்ற தேதி அத்தனை திருப்பங்களையும் உனக்கு நான் ஏற்கனவே செய்து முடித்து விட்டேன். இப்பொழுது நீ வெற்றியும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்க தருணம் வந்துவிட்டது. வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை உன்னுடைய மனம் போலவே நான் நடத்தி கொடுக்க போகின்றேன். அது உன்னுடைய விருப்பமாகவும் இருக்கும். இப்பொழுது அந்த நல்லதை என்னுடைய ஆசீர்வாதத்தோடு நான் உனக்கு நடத்தி கொடுக்க போகின்றேன் செல்லமே. நீயும் எதிர்பாராத இன்ப அதிர்ச்சி அடைந்து சந்தோஷத்தோடு எனக்கு நன்றி கூற தயாராக இரு. நீ விரும்பியது போலவே உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை அள்ளி அள்ளி தந்து
உன் முகத்தில் சந்தோஷத்தை பார்க்க நானும் தயாராக காத்து கொண்டிருக்கின்றேன். எப்பொழுதும் உனக்கு துணையாக உன் அம்மா நான் இருக்கின்றேன். உன் பிரார்த்தனைகளை கேட்டு உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து நீ சந்தோஷமாக வாழ்வதை பார்க்க நான் தயாராக இருக்கின்றேன். எவ்வளவு மோசமான நிலையாக இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கை இனி நிச்சயமாக தலைகீழாக மாறும். எப்படியேனும் உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொண்டு வருவது இந்த அம்மாவின் பொறுப்பு. குழந்தையே, சற்று நேரத்தில் நீ முகம் மலரப் போகின்றாய். மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். ராஜயோக வாழ்க்கை வாழப்போகின்றாய். தயாராக இரு. நீ நினைத்த காரியம் எல்லாம் கைகூடும். வெற்றி மேல் வெற்றி உனக்கு குவியும். எக்காரணம் கொண்டும் கவலை கொள்ளாதே. நான் உனக்கு கோவில் கருவறையில் இருந்து நேரடியாக கூறும் வார்த்தை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இது நடந்தே தீரும். என் குழந்தையே, இனி உன் வாழ்க்கையில் கவலைக்கு என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. இந்த அன்னையின் வாக்கு பலிக்கும் நேரம் வந்துவிட்டது. நிச்சயமாக நீ சந்தோஷத்தின் உச்சிக்கே செல்லப் போகின்றாய். நீ என்னிடம் கேட்ட உதவி உனக்கு கேட்டபடியே கிடைக்கும். நீ வருத்தப்பட்டதெல்லாம் போதும். இனி சந்தோஷமான பாதையில் பயணிக்க தயாராக இரு. நல்லதை நினைத்து கொண்டிருக்கும் என் செல்லப்பிள்ளையின் வாழ்க்கையில் நல்லதை மட்டுமே நடத்தி கொடுக்க வேண்டியது இந்த அம்மாவின் பொறுப்பு. அன்பு குழந்தையே, நான் உன் தாய் ஓம் சக்தி. என் அன்பு குழந்தையே, நீ வேண்டியதும் ஆசைப்பட்டதும் எப்போது கிடைக்கும் என்று காத்து கொண்டிருந்த உனக்கு இப்போது அதை தர வரும் வேளையில் தவற விட்டு விடாதே, தாண்டி போய்விடாதே. இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான முயற்சிகளை எல்லாம் உனக்கு துணையாக இருந்து நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களிலும் உன்னை வந்து சேர்ந்து நீ மனமகிழ்வதையும் நான் பார்க்கத்தான் போகிறேன். இன்று முதலே உனக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்கும் வேலை ஆரம்பித்து விட்டேன். நீ வேண்டிய எல்லாவற்றையும் உன்னை தேடி வரும்படி நான் செய்கின்றேன். இனி உன்னோடு இருக்கும் நான் உன் வாழ்க்கை முழுவதும் வெற்றியை முடிவாக கொடுக்கப் போகிறேன் என்று நிச்சயித்து விட்டேன். தங்கமே, இத்தனை நாளாக நீ படும் பாட்டையும் உன்னுடைய கஷ்டத்தையும் சொல்லி சொல்லி என்னிடம் புலம்பி தவித்தாய் அல்லவா? இனிமேல் இருக்கும் எல்லா முயற்சிகளிலும் எல்லா விஷயங்களிலும் வெற்றி மட்டுமே முன்னதாக இருக்கப் போகிறது. என்னுடைய கஷ்டங்களுக்கு முடிவே கிடையாதா அம்மா என்று கேட்டாய் அல்லவா? இதோ இன்று முதல் உனக்காகவே அத்தனை விஷயங்களையும் அத்தனை முயற்சிகளையும் நான் என் பொறுப்புகளில் எடுத்துக்கொண்டதால் இனி எந்த கஷ்டமும் உனக்கு இருக்காதல்லவா? இனி உனக்கு பதிலாக உனக்கான விஷயங்களை நானே செய்கின்றேன். என் தங்கமி, அது வெற்றியை மட்டுமே உனக்கு கொடுக்கும் பொழுது நீ கவனக்குறைவாக இருந்துவிடக்கூடாது செல்லமே. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, உன் முழு கவனத்தையும் நீ அதில் செலுத்தினால் வெற்றி விரைவாக உனக்கு கிடைக்கும். உன்னுடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் நினைத்து நீ கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் உன் அம்மா உனக்கு கொடுப்பதை கூட உன்னால் காண முடியாமலும் பெற்றுக்கொள்ள முடியாமலும் தவற விட்டு விடுவாய். உன் கண் முன்னாலேயே உனக்கு விரும்பியது இருந்தாலும் கூட நீ கஷ்டம் முழுவதும் மனதில் போட்டு நிரப்பி வைத்திருந்தால் எப்படி உன்னால் தெளிவாக பார்க்க முடியும்? அதற்காக தான் இப்பொழுது உன்னுடைய மனதில் சந்தோஷம் நிறைந்ததாக மாற்றப் போகிறேன். எந்த வாய்ப்பு கிடைத்தாலும் சரி, சிறியதோ பெரியதோ தயங்காமல் யோசிக்காமல் அதை உடனே பயன்படுத்திக்கொள். இப்பொழுது நீ சிறிய வாய்ப்பு என்று உதாசீனப்படுத்தினால் நாளை அது மிகப்பெரிய பாக்கியமாகவும் அதிர்ஷ்டமாகவும் மாறிவிடும். அதனால் தான் சொல்கின்றேன், வெற்றி அடைந்தாலும் தோல்வி அடைந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி, இங்கு உனக்கு எது கிடைக்கின்றதோ அதை அப்படியே எடுத்துக்கொள். உனக்கானதை சேர்ப்பதும் உனக்கானது உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பதற்கும் தானே நான் தயாராக இருக்கிறேன். என் தங்கமே, இனி வரிசையாக உனக்கானதை அடுத்தடுத்து நான் உன் கைகளில் தரப்போகின்றேன். என் செல்லமே, இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கப் போகின்றது. இந்த உலகத்தில் நீ எப்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அதேபோல் அப்படியே வாழப்போகின்றாய். சூழ்நிலைகள் உன்னை அதுக்கேற்றாற்போல் மாற்ற முயற்சி செய்யும். அப்பொழுது நீ அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் மாறிக்கொண்டு உனக்கானதை பெறுவதற்கு நீ யோசித்து கொண்டும் முயற்சி செய்து கொண்டும் இருக்க வேண்டும். எந்த இடத்தில் இருந்தாலும் நம்மால் சமாளிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு நீ வாழ ஆரம்பி. உனக்கான எல்லா விஷயங்களையும் பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கை இனி ஏற்றமாகவே இருக்கும்படி நான் பார்த்து கொள்கின்றேன் தங்கமே. உனக்கான நல்ல செய்தி கூடிய விரைவில் உன் கைகளில் வந்து சேரும் என் அன்பு குழந்தையே. யாருக்கும் அவ்வளவு சுலபமாக கிடைக்காத அதிர்ஷ்டம் இன்று உன் வீடு தேடி வரப்போகின்றது. எந்த அற்புதமும் அதிசயமும் உன் வாழ்க்கையில் நடக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருந்தாயோ அதுதான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. எனக்கு ஏகப்பட்ட ஆசைகளும் கனவுகளும் இருக்கிறது அம்மா, அதெல்லாம் கனவாகவே போய்விடுமா என்று பயந்து கொண்டிருந்தாயல்லவா? உன்னுடைய பயத்தை போக்கி உனக்கு மகிழ்ச்சியை தரப்போகின்றேன். கூடிய விரைவில் உனக்கானது அனைத்தையும் உன்னை வந்து சேரப்போகின்றது. என்னுடைய விஷயத்தில் நான் கேட்கும் விஷயத்தை எனக்கு எப்படியாவது நடத்தி கொடுங்கள் அம்மா என்று நீ என்னிடம் பொறுமையாகவும் கெஞ்சலாகவும் கொஞ்சலாகவும் அழுது கொண்டும் கேட்டுக்கொண்டிருந்தாய் அல்லவா?
எப்படி நான் உனக்கானதை செய்து கொடுக்காமல் இருப்பேன்? என் செல்லமே, உன் மனதில் நீ என்ன நினைக்கின்றாயோ அதை உணர்த்தும்படியே செய்து கொடுக்க வேண்டியது உன் அம்மாவின் கடமை. நீ எந்த விஷயத்திலும் யாருக்காகவும் உன்னை நீ மாற்றிக்கொள்ளாதே. உனக்காக நான் தீர்மானித்த விஷயம் உனக்கு எப்படியும் கிடைக்கும்படி நான் மாற்றுவேன். எல்லா விஷயங்களும் உனக்கு சாதகமாக மாறப்போகிறது. உனக்கு சாதகமான தீர்ப்பை தான் உன் அம்மா நான் உனக்கு நிச்சயமாக கொடுப்பேன். இனி சந்தோஷம் தரும் வார்த்தைகளும் நிகழ்வுகளும் உன் வாழ்க்கையில் வந்து சேர தயாராக காத்திருக்கிறது. ஆனால் நீயும் இந்த நேரத்தில் வாழ்க்கை வெறுத்து விட்டது அம்மா என்று வருத்தப்படுகின்றாய். உனக்கான ஒவ்வொரு விஷயத்தையும் நீ விரும்பியபடி செய்து கொடுக்கவே நான் புதிதாக அவதாரம் எடுத்து எல்லோரிடமும் சென்று அதை சரி செய்கின்றேன். உனக்கான விஷயங்கள் சரியாக நடப்பதற்காகவே அத்தனை வேலைகளையும் நான் தினமும் செய்து கொண்டிருக்கின்றேன் தங்கமே. யாருக்கும் கிடைக்காத பேரதிர்ஷ்டம் என்னுடைய ஆசீர்வாதத்தோடு உனக்கு பரிபூரணமாக கிடைக்கும். அந்த அதிர்ஷ்ட நாளாக இன்று இருக்க போகின்றது தங்கமே. இதுவரை வேதனைகளையும் சோதனைகளையும் அனுபவிக்கின்றேன் என்று அழுது புலம்பினாய் அல்லவா? அந்த சோதனையை அப்படியே தலைகீழாக மாறி உன் வாழ்க்கையில் நான் மிகப்பெரிய அதிசயமாக நடத்தப் போகின்றேன் தங்கமே. நீ அதை கடந்து வர முயற்சி செய்து என்ன செய்தாலும் திட்டமிட்டு அதை செய்தாலே போதும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்தபடி நீ ஆசைப்பட்டபடியும் உனக்கு மாற்றி கொடுப்பேன். என் அம்மா எனக்காக இன்னமும் செய்வாள் என்று நீ முழு நம்பிக்கையோடு இருந்தால் உன்னை யாராலும் அசைக்க முடியாது. உன் வெற்றியை நான் ஏற்கனவே தீர்மானித்து விட்டேன். இதை முழுவதுமாக ஆசிர்வதிக்கப் போகின்றேன். இதுதான் நடக்கும். நான் நினைத்ததுதான் நடக்கும். கேட்டதுதான் கிடைக்கும். என் அம்மா எனக்காக நல்லதை மட்டும்தான் செய்வாள் என்று உன் மனம் முழுவதும் நம்பிக்கையை நிரப்பிக்கொள். உன் மனதிற்குள் விதையாக இருக்கும் எந்த எண்ணங்களும் அதன் பலனாக உன் வாழ்க்கையை நான் செய்து கொடுப்பேன். உன் சந்தோஷம்தானே என் சந்தோஷம். நிம்மதியான வாழ்க்கை உனக்கு கொடுத்து அதை நிறைவான மனநிறைவோடு நீ வாழ வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். நீ சிரிக்கும் காலமும் சந்தோஷமாக வாழும் காலமும் வந்துவிட்டது. இனி உன் வாழ்க்கை முழுவதுமே மகிழ்ச்சியாக போகின்றது தங்கமே. நானே உனக்கு துணையாக இருக்கும் பொழுது நீ எதை நினைத்தும் கலங்கக்கூடாது. அம்மா அம்மா என்று நீ என்னை ஆசையோடு அழைக்கின்றாய். என் மீது முழு மனதோடு என் ஆலயத்திற்கு வந்து எனக்கு தேவையானதை நீ செய்கின்றாய். என் ஆலயத்தில் ஒரு நிமிடம் அமர்ந்து சென்றாலே உன்னுடைய சந்தோஷம் அதிகரித்ததாக நீ நினைக்கின்றாய். ஆம் தங்கமே, நான் இன்று உன்னையே தேடி வந்திருக்கின்றேன். உனக்கான நற்செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் என் தங்கமே. எதை நினைத்தும் நீ கவலைப்படாதே. உன் கஷ்டத்திற்கு இன்றிரவோடு கடைசி நாள். உனக்கு அனைத்து கஷ்டங்களையும் நீக்கி உனது மனக்கவலையையும் போக்கி உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் தரப்போகின்றேன். இனி வரும் காலமெல்லாம் நீ சந்தோஷமாகத்தான் இருப்பாய். உன்னுடைய கஷ்டம் நிச்சயம் தீரும். உன் விதி மாறிவிட்டது. உன்னுடைய கஷ்ட காலங்கள் எல்லாம் தீர்ந்து உன் வாழ்க்கைக்கெல்லாம் இஷ்டகாலமாக மாறப்போகின்றது. உன்னிடம் இருக்கும் தீய சக்திகளை விரட்டி உன் வாழ்க்கையை முன்னேற்ற பாதை உன்னை கூட்டிச் செல்லப் போகின்றேன். உன்னை விட்டு எப்பொழுதும் என்னால் விலகவும் முடியாது. எப்பொழுதும் எதையும் இழந்தது போல் இருக்காமல் புன்னகையோடு இரு தங்கமே. உனக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக உன் கைகளில் கிடைக்கும். நீ சந்தோஷத்தை அனுபவிக்க தயாராக இரு. இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும். எனது ஆசீர்வாதம் உனக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் என் தங்கமே. என் அன்பு குழந்தையே, உன் ஓம் சக்தி தாய் நான் உன் வாழ்வில் என்ன செய்ய போகிறேன், எப்படி நடக்கப் போகிறேன் என்பதை சொல்கிறேன். முழுவதுமாக கேள் என் செல்லமே. உன் சிக்கலான காலமெல்லாம் முடிந்து நீ எதிர்பார்த்த வாழ்க்கையை நீ வாழப் போகிறாய். அதற்கு தயாராக இரு என் செல்லமே. என்னை நம்பினால் கைவிடப்படார். வாழ்க்கை எல்லா நாளும் ஒரே மாதிரியாய் இருப்பதில்லை. இன்பமும் துன்பமும் மாறி மாறித்தான் வரும். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை நீ எப்படி என்னை விட்டு விலகுவது இல்லையோ அதே போல நானும் உன்னை விட்டு விலகுவதில்லை. என்னை நீ மறந்தாலும் பிள்ளையே, உன்னை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். இனிமேல் நான் உன் வாழ்வில் உண்மையான மகிழ்ச்சியான நிகழ்வுகள் ஒவ்வொன்றாக நடக்கப் போகுது. உன் வாழ்வில் மகிழ்ச்சியான தருணங்கள் இனி வரப்போகுது. இனி நீ கலங்காதே என் பிள்ளையே. நான் உன்னோடு இருக்கும்போது உன் எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கும். இனி நடக்க இருப்பது நல்லதாகவே இருக்கட்டும். இன்றோடு அனைத்து கவலைகளையும் முடிவுக்கு வரும். நீ நிம்மதியாக இருக்கப் போகிறாய். நான் முன்னால் இருப்பதை நீ உணர ஆரம்பிக்கும் போது ஒவ்வொன்றும் நீ கேட்காமலே நடப்பதை நீ காண்பாய். உன் வேலைகள் தானாகவே நடக்கும். என் வார்த்தைகள் உனக்கு தெளிவாக புரியும் என்று நம்புகின்றேன். என் செல்லமே, காலை எழுந்தவுடன் கண்முழித்தவுடனே என் முகம் பார்க்கும் ஏங்கும் பிள்ளையை நான் உன் முன்னே எப்போதும் நினைத்தால் வந்து விடுவேன். ஏதாவது ஒரு ரூபத்தில் என் தரிசனத்தை நீ தினமும் பெறுவாய் என் பிள்ளையே.
உன்னோடு பேச வந்துள்ளேன். என் பிள்ளையே, நீ என்னோடு செலவிட்டு நான் பேசுவதை கேட்க தயாரா? கிடைக்குமா என்று கேட்காதே, கிடைக்கும் என்று நம்பு. நடக்குமா என்று கேட்காதே, நடக்கும் என்று நம்பு. முடியுமா என கேட்காதே, முடியும் என்று நம்பு. இது மூன்றும் உன் மனதில் இருந்தாலே வெற்றி நிச்சயம். காலம் கடந்து விட்டதென்று கலங்காதே. உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய மாற்றத்தை அடையப் போகின்றாய். நிறைவான மன நிம்மதியை நீ பெறப்போகின்றாய். மனதளவில் நொறுங்கி போய் உள்ளாய் என்பதை நான் அறிவேன். நிச்சயம் உனக்கான விடிவு காலம் வரும். உன்னோடு நான் இருக்கின்றேன். மனமுருகி வேண்டுவோரின் வேண்டுதல் என்றும் வீணாகுவதில்லை. நீ எங்கு எதை துளைத்து விடவில்லை. உன் பிரிவும் காத்திருப்பும் தற்காலிகமானதுதான். உன் கையில் சேர வேண்டிய ஒன்று எங்கிருந்தாலும் உன் கையில்தான் வந்து சேரும். கண்ணீருக்கு இங்கு வேலை இல்லை. புன்னகையோடு காத்திரு. உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும். என் செல்லமே, உனக்கு துன்பத்தை நானா தந்தேன்? இல்லை, நீதான் அதை தேடிச் செல்கின்றாய். தேவையில்லாததை பற்றி யோசித்தும் கவலைப்பட்டு கொண்டும் துன்பத்தை நீ தேடிக்கொண்டிருக்கின்றாய். உனக்கு இது வேண்டாம் என்று உணர்த்தியது அப்போது புரிந்ததா? இதுவரை பல மாயங்களை நீ கடந்து வென்று விட்டாய். இப்போது உனக்கு மாயை பற்றி கொஞ்சம் புரிதல் வந்திருக்கும். நிலையில்லாத ஒன்று மாயை, ஆனால் நிலைக்கும் என்பது உண்மை. அது பிறவிலேயே நீ பெற்ற அனுபவத்தால் மாறுபடும். கலங்காதே. இன்று துன்பத்தில் இருக்கும் நீ நாளை கனவில் கூட காணாத இன்பத்தை அடையப் போகின்றாய். கவலை கண்காணாத தூரத்திற்கு விரட்டப் போகின்றேன். எத்தனை வழிகள் உன் மனதில் இருந்தாலும் அத்தனை வழிகளும் உன்னை விட்டு மறைந்து போகும். விதியே ஆனாலும் என்னை தாண்டி என் பிள்ளையை தொட நான் யாருக்கும் அனுமதி தரமாட்டேன். உண்மை, உழைப்பு, தன்னம்பிக்கை, தைரியம் உள்ளவர்களுக்கு நான் எப்பொழுதும் துணையாக இருப்பேன். அவர்களுக்கு சோதனைகள் பலவே, அதையும் தாண்டி அவர்கள் சாதனை படைக்கும் காலமும் வரும். நான் வருவேன் உனக்காக. கலங்காதே. இதுவரை கண்ணீரை மட்டும் கண்டு இனி உன் வாழ்வில் அற்புதங்களை காணப்போகின்றாய். உனக்கு யார் என்ன கெடுதல் செய்தாலும் அதை அவர்களுக்கே திருப்பி கொடுப்பேன். இது என் சத்திய வாக்கு. கண்களில் வலியும் நீருடன் நிரந்தர தீர்வுக்காக நீ என்னை நோக்கி காத்து கொண்டிருக்கின்றாய். அழாதே என் செல்ல மகளே. நான் அந்த கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றுவது என்னுடைய பொறுப்பு. உனக்கு சொந்தமான உன்னை விட்டு எங்கும் போகாது. கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு. என்னை மீறி எதுவும் உனக்கு தவறாக நடக்காது. நீ நேசித்த உறவு உன் அன்பை புரிந்து கொள்ளவில்லை என்று அழாதே. உன் அன்பை புரிய வைத்து உன்னை நான் சேர்த்து வைப்பேன். உன் அம்மா நான் இருக்கும் பொழுது உனக்கு ஏன் இத்தனை பயம்? சோதனை உண்டு, ஆனால் தோல்வி இல்லை. உன் மன கஷ்டமும் அதனால்